Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochet mandala எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First magic ring போட்டுக்கணும். எப்பவுமே magic ring போட்டா 1 chain போடணும். இப்போ இந்த magic ring குள்ள 8 single crochets போட போறோம். Single crochetக்கு hook ring குள்ள போயிட்டு வெளியில இருந்து கொண்டு வந்து ரெண்டு loopல இருந்து வெளியில வந்துடணும். இப்போ first single crochetல slit stitch போட போறோம். இப்போ கொஞ்சம் yarn விட்டு கட் பண்ணிடலாம். ஹூக்க வெளியே எடுத்துருங்க. இப்போ அடுத்த கலர் உள்ள விட போறோம். எந்த செயின்ல வேணா வைக்கலாம். செயின் 2 போடணும் அடுத்த கலர் எடுத்து. அதுக்கு அப்புறம் அதே இடத்துல 1 half double crochet போடணும். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல இருந்து எல்லா செயின்லயும் ஒரு 2 half double crochets போட்டுட்டு வர போறோம். ஃபுல்லா போட்டுட்டு வந்து செயின் 2 போட்டோம் இல்லையா, அதோட டாப்ல இருக்க செயின் 2ல வந்து ஸ்லிட் ஸ்டிச் போட்டுறணும். இப்போ இந்த கலரோட yarn-ஐயும் கட் பண்ணிடலாம். எவ்ரி ரவுண்ட்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்றதால yarn கட் பண்ணிட்டு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு போவோம். இப்போ அடுத்த கலர் வந்து எங்க வேணாலும் yarn அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு செயின் 1 போட போறோம். அடுத்த செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட போறோம். இப்போ அடுத்து இருக்க செயின்லயும் 1 சிங்கிள் crochet தான், பட் எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் 1ல போய் அந்த சிங்கிள் crochet போட போறோம். நல்லா இந்த yarn வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இழுத்து போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸா விட்டு நம்ம போடுற இடத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் லைட்டா லூஸ் விட்டு கொண்டு வரலாம். இப்போ அது பக்கத்துல இருக்க ரெண்டு செயின்லயும் ஒரு சிங்கிள் crochet போடணும். நம்ம வர்க் பண்ற ரவுண்ட்ல வந்து எந்த செயினும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சிங்கிள் crochet வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட போறீங்க. அதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி வர்க் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்க செயின்லயே நீங்க வந்து ஒரு சிங்கிள் crochet போடணும். மேலே நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்க செயின்ல எந்த ஸ்கிப்பும் கிடையாது. கண்டினியூஸாக தான் வர்க் பண்ணுறோம். இதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். 1 எக்ஸ்டெண்டட் சிங்கிள் crochet ரவுண்ட் 1ல, அதுக்கப்புறம் நம்ம வர்க் பண்ணுற ரவுண்டில் 2 சிங்கிள் crochet. இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டு செயின் 1ல ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் இந்த ரவுண்டை. அடுத்த ரவுண்டுக்கு எந்த இடத்துல வேணால் இன்னொரு புது கலர் ஜாயின் பண்ணி செயின் 1 போடணும். அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல ஒரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல 2 சிங்கிள் crochet. இதே தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லா ரிப்பீட் பண்ண போறோம். இப்போ பக்கத்துல இருக்க ரெண்டு செயின்ல ஒரு சிங்கிள் crochet போடணும். ஒரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல ஒரு சிங்கிள் crochet. அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல 2 சிங்கிள் crochet. 1 1 2 இந்த பேட்டர்ன்ல இந்த ரவுண்ட் ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டு செயின் 1ல ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்த ரவுண்ட்ல வந்து நம்ம எங்க ரெண்டு செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல தான் yarn அட்டாச் பண்ண போறோம். எந்த ரெண்டு செயின் இருக்கிற இடத்துல வேணாலும் இந்த சிங்கிள் crochet ஒரு சிங்கிள் crochet போட்ட இடத்துல அட்டாச் பண்ணக்கூடாது. 2 சிங்கிள் crochet போட்ட இடத்துல yarn அட்டாச் பண்ணிட்டு செயின் 1 போட்டுக்கணும். இது பர்టిక్యులரா இந்த 2 சிங்கிள் crochetன்னு கணக்கு கிடையாது. எந்த 2 சிங்கிள் crochet இருக்கிற இடத்துல yarn அட்டாச் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு செயின் 5 போடுங்க அங்கேயே. அதுக்கப்புறம் 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் crochet.
இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் செயின் 5 போடணும். 4 5. இப்போ 3 செயின்ஸ் கீழே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். இங்கே அந்த செயின் 1ல ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்த ரவுண்டுக்கு இந்த செயின் 5 லூப்பில் yarn அட்டாச் பண்ணலாம். இப்போ 5 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போடணும். இதுக்குள்ளேயே இந்த லூப்லேயே 5 சிங்கிள் க்ராஷெட்ஸ் இந்த மாதிரி போடணும். இப்போ பக்கத்தில் இருக்க இந்த செயின் 5 ஸ்பேஸில் 6 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போட போகிறோம். ஒரு லூப்லேருந்து இன்னொரு லூப்புக்கு நம்ம எதுவும் நடுவில் போட வேணாம். கண்டினியூஸாக இந்த லூப்பில் 6 சிங்கிள் க்ராஷெட் போட்டதோ அதுக்கு பக்கத்தில் இருக்க லூப்பில் 6 சிங்கிள் க்ராஷெட் இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு செயின் 1 போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கலர் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த செயின் 5 லூப்போட ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணோம். நம்ம டபுள் க்ராஷெட் 6 டுகெதர் போட போகிறோம். அதை எப்படி போடணும்னு காட்டுறேன் நான். ஃபஸ்ட்டு yarn அட்டாச் பண்ணிவிட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது ஒரு டபுள் க்ராஷெட் மாதிரி. பக்கத்தில் இருக்க yarn ஓவர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லூப்பில் போய் ஒரு வாட்டி 2 செயின்லேருந்து வெளியில் வாங்க. இப்போ அந்த மிச்சம் 2 செயின் அப்படியே வச்சுக்கிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்க 5 செயின்லேயும் இதே மாதிரி போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு செயின்குள்ளே போய் yarn ஓவர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து இந்த 2 லூப்லேருந்து மட்டும் வெளியில் வாங்க. மிச்ச செயின் எல்லாம் அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ ஒன்ஸ் இந்த 6 செயினில் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண பிறகு இப்போ yarn ஓவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மொத்தமாக எல்லா செயின்லேருந்தும் வெளியில் வர போகிறோம். இதுதான் டபுள் க்ராஷெட் 6 டுகெதர். இப்போ 8 செயின்ஸ் போடணும். 3 4 5 6 7 8. இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். yarn ஓவர் பண்ணிவிட்டு ஒரு லூப்லேருந்து போயிட்டு 2 செயின்லேருந்து வெளியில் வாங்க. மறுபடியும் yarn ஓவர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க செயினில் போய் வெளியில் வந்து 2 லூப்லேருந்து மட்டும் வெளியில் வரணும். இதே தான் நம்ம ஒவ்வொரு 6 செயினுக்கும் ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ நம்ம 6 பண்ணுவோம் இல்லையா, 6 + 1 இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த எல்லா லூப்பில் இருந்தும் yarn ஓவர் பண்ணிவிட்டு எல்லா லூப்பில் இருந்தும் மெதுவாக வெளியே வந்துட்டு செயின் 8 போட்டு பக்கத்தில் இருக்க அதே மாதிரி லூப்பில் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வரணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 6 டபுள் க்ராஷெட் டுகெதர் போட்ட இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்த yarn கலர் எடுத்து இந்த லூப் இருக்கு செயின் 8 போட்டிருக்குள்ள அங்கே ஜாயின் பண்ணி ஒரு செயின் போட்டு இதுக்குள்ளே 8 7 சிங்கிள் க்ராஷெட்ஸ். இங்கே செயின் 1 போட்டதால் இந்த இடத்துல 7 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்க செயின் 8 லூப்லலாம் 8 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே நான் செயின் ஜாயின் பண்ணி செயின் 1 போட்டதால் 7 சிங்கிள் க்ராஷெட்ஸ் போட்டிருக்கேன். ஒன்ஸ் இந்த சிங்கிள் க்ராஷெட்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் க்ராஷெட் பண்ண போகிறோம். இந்த கிளஸ்டரை சுற்றி அதுக்கு yarn இப்படி பின்னாடி விட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இந்த yarn வந்து yarn ஓவர் பண்ணணும். இந்த ஹூக்கில் இருந்து இப்படி இதை கொண்டு பின் வழியாக கொண்டு வந்து
யானை வந்து மெதுவாக இப்படி பின் வழியாக கொண்டு இப்படி எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு சிங்கிள் க்ராஷெட் யானை ஒரு 2 செயின்லேருந்து வெளியில் வர போகிறோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் க்ராஷெட் அரவுண்ட் த கிளஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ பக்கத்தில் அதே மாதிரி 8 சிங்கிள் க்ராஷெட் போட்டுட்டு நான் இன்னொரு முறை கிளியராக காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் சிங்கிள் க்ராஷெட் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு யானை வந்து இப்படி பின்னாடி விட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. யானை ஒரு பண்ணி இப்படி பின் வழியாக கொண்டு வந்து இப்போ யானை ஒரு பண்ணி 2 செயின்லேருந்து வெளியில் வந்துடணும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின் 1ல் வந்து ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹேங்கிங்க்கான ஒரு லூப் போட போகிறோம். நீங்கள் சேம் கலரில் கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கலர் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த யான் அட்டாச் பண்ணிவிட்டு செயின்ஸ் இந்த மாதிரி போட்டு வரணும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ செயின்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து டோட்டலாக 25 செயின்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம், இல்லை லாங்காக வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணோடனே நம்ம ஃபஸ்ட் லூப் விட்ட இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க எல்லா நூலும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.